நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் உலகெங்கிலும் தேவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற விதமா இருக்கு. தேவனுடைய பிறப்பை குறிக்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கான வேத பகுதிகளை நாம பார்க்க போறோம். அந்த தலைப்பு வார்த்தை மாம்சமாகி. இது எந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 1:14 எடுத்துட்டோம்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ வார்த்தையான தேவன் மாம்சமா வந்திருக்கிறது தான் தேவனுடைய பிறப்பை குறிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே வார்த்தை என்ற யோவான் அநேக பகுதியில் விவரிக்கிறாரு. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்றாரு. இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்தே இருக்காருங்கிறத தெளிவா காண்பிக்குது. அது மாத்திரம் இல்லாம அந்த வார்த்தை தேவனிடத்துல இருக்கு, அது தேவனாய் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரே தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 நம்மளுக்கு சொல்லுது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அங்க மாத்திரம் இல்ல, 1 யோவான் 1:1 எடுத்துட்டோம்னாலும், ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ அவங்க சீஷர்களா இருந்து தொட்டு பார்த்த தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஜீவ வார்த்தையா இருக்காருன்னு சொல்லி இந்த வசனத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. அந்தபடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையா இருந்தாரு. அவர்தான் மாம்சத்துல நமக்காக வெளிப்பட்டாரு. 2 யோவான் 1:7 மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படியாய் இந்த வார்த்தை மாம்சத்துல வந்திருக்கு. எதற்காக வார்த்தையாகிய தேவன் மாம்சத்துல வரணும்? எபிரேயர் 2:14 15 அதை நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவர் மாம்சமானது முற்றிலுமாக நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவே. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளார சிக்கியிருந்தோம். அப்படி இருக்கிற நம்மை விடுதலை பண்ணவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. பிலிப்பியர் 2:7 கூட தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்தபடி அடிமைத்தனத்துல சிக்கியிருந்த மனுஷருடைய சாயலா இருக்காருங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. இந்தபடி வார்த்தையாய் இருந்த தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்காரு. அவர்தாமே தேவன்னு சொல்லிட்டும் நமக்கு பல வசனங்கள் காண்பிக்குது. 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு தெளிவா சொல்லுது. அதே போல எபிரேயர் 1:3 எடுத்துட்டோம்னா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்த தேவனுடைய தன்மைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு சொரூபம் இருந்தா எப்படி இருக்கும்? அதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்காரு. இந்த வசனமும் தெளிவா அவர் தாமே தேவன்னு காண்பிக்குது. பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:47 இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர்னு தெளிவா சொல்லுது. கொலோசியர் 2:9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. அப்போ தேவத்துவத்தின் பரிபூர்ணம், அந்த பர்ஃபெக்ட் காட்லினஸ் சரீர பிரகாரமா மாம்சமா அவருக்குள்ளார இருந்திருக்கு. அந்தபடி அவர்தாமே தேவனா இருந்திருக்காரு. அவர் தேவனோடு ஆதியிலிருந்து இருந்திருக்காருன்னு சொல்லி யோவான் 1:2 சொல்லுது. கொலோசியர் 1:17 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறதுன்னு சொல்லுது. இந்தபடி அவர் ஆதியும் அந்தவுமாய் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்டிருக்காரு.
தேவன் தாமே மனுஷனுடைய அடிமையின் ரூபத்தை எதற்காக எடுக்கணும்? அந்தபடி ஏதாவது அவருக்கு அவசியம் இருக்கா? மனிதர்கள் பேரில் கொண்டிருக்க பேரின்பை இதை தெளிவாக காண்பிக்குது. அவர்தாமே மாம்சமாகி நம்மை விடுதலை பண்ணுவதற்காக எல்லா ஆக்கினைகளையும் ஏற்றுக்கொள்ளும் தேவனாக இந்த மண்ணில் அவர்தாமே பிறந்தார். அதனால்தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லி அவரை பற்றி வேத வசனங்கள் சொல்லுது. அந்தபடியான ஒரு தேவனுடைய பிறப்பை நாம கொண்டாடுகிறோங்கிற மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் நாம இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றணும். அவருடைய சிந்தையாய் மாறணும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணுங்கிறத நாம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஆதியில் இருந்த வார்த்தையானவரே, தேவனுடைய வார்த்தை எனப்பட்டவரே, எங்களுக்காய் மாம்சத்தில் வெளிப்பட்டவரே, அப்பா, எங்களை விடுதலையாக்க நீங்க அடிமையின் ரூபம் எடுத்தீங்களே தகப்பனே, உம்முடைய அன்பு பெரியது தகப்பனே. ஆண்டவரே, உன்னதத்தில் இருந்தவரே, அப்பா, எங்களுக்காய் இறங்கி வந்தவரே, எங்களை விடுதலை பண்ண எல்லா ஆக்கினையும் உம்மீது ஏற்றுக்கொண்டவரே, அப்பா, நீர் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாளாக இந்த நாளை உலகெங்கிலும் கொண்டாடுகிறாங்க தகப்பனே. அப்பா, இது வெறுமனே ஒரு கொண்டாட்டமா இருக்காமல் தேவரீர் எங்களுக்காய் செய்து முடித்த பெரிய காரியங்களுக்கு ஒரு துவக்கமா இருந்ததுங்கிறத புரிந்து கொண்டு, அப்பா, உம்முடைய வழிகளில் நடக்கக்கூடியவர்களாய், உம்மை பின்பற்றுகிறவர்களாய், நீர் எங்களுக்குள்ள உருவாகிறதற்கு முனைப்போடு நாங்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்கும்படியாய் ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்தர்லுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்.